நன்றி உள்ள இருதயம். ஆமென். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம். அப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகமே அது மறந்து போயிருக்கிறது. பாதி பேர் அதை மறந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் மறந்து போயிருக்கிறாங்க. ஆமென். ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனா நாட்கள் போக போக தேவன் ஆசீர்வதிக்க சில பேர் மறந்துடுறாங்க. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பிற்பாடு தேவன் செய்த நன்மையை மறந்துடுறாங்க. ஆமாவா? ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. எப்பவுமே நன்றி சொல்லணும். ஆமென். இருந்தாலும் நன்றி, இல்லாட்டியும் நன்றி. ஆமென். கொடுத்தாலும் நன்றி, கொடுக்காட்டியும் நன்றி. எப்பவுமே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்கு நிச்சயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்தாலும் நன்றி, செய்யாட்டியும் நன்றி. ஆமென். கொடுத்தாலும் நன்றி, கொடுக்காட்டியும் நன்றி. ஆமென். ஏன்னா ஆண்டவர் மிகப்பெரிய தியாகத்தை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென். யாருமே செய்யாதது என் தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் செய்திருக்கிறார். ஆண்டவர் உயிரே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேற என்ன வேணும் நம்மளுக்கு உலகத்துல? வேற என்ன வேணும்? ஆமென். நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக உயிரே கொடுத்தவர். ஆமென். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நன்றி. அதுதான் எதிர்பார்க்கிறார். A grateful heart. Amen. A gratitude heart. நீங்க எத்தனை பேர் எனக்கு மறந்து போயிருக்காங்க? சமீப காலத்துல நான் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு, ஆமென், நல்ல சொத்து சுகம் வந்த பிற்பாடு இன்னைக்கு இயேசுவே இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல. ஆமென். இயேசுவே கண்ணுக்கே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர்னு வரும் பொழுது, இயேசுன்னு வரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா பிஸி. எப்படி ஆயிடுது? பிஸி. பிஸி. ஆண்டவருக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நான் ஒண்ணு மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளணும், அவர்தான் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்றேன். உயிர் வாழ. அம்மாவா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நேரத்தை கொடுத்திருக்காரு நம்மளுக்கு உயிர் வாழ. அதை மறந்துட்டோம். ஆனா அவருக்கு நேரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. God has given us the time to survive and to be alive. ஆமென். ஒவ்வொரு நாள் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், கிருபை. ஆமென். யாராவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? கிருபை. காசு கொடுத்து வாங்க முடியுமா? எங்கேயாவது விற்கிறாங்க கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு பக்கத்துல சொல்லுங்க, ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க, இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த சார்ஜஸும் இல்லை. ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிருபை. ஆமென். இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அது பிற்பாடு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம திருவிருந்தில நம்ம பகிர்ந்து கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. அநேக நேரம் நம்ம படிச்சிருக்கலாம். ஆமென். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கடைசியா சொன்ன 7 வார்த்தைகள் அப்படின்னு அநேக இடங்களில அவங்க பேசுவாங்க. ஆனா நான் சில காரியங்களை பேச போகிறேன். ஆமென். சில காரியங்கள் மாத்தணும். இதுல ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆமென். இந்த முடிந்த பிற்பாடு நம்ம எல்லாரும் பயபக்தியோடு திருவிருந்தில கலந்து கொள்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். இன்னும் கவலையா தான் இருக்கீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ ஆண்டவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டு என்ன ஆயிட்டு வந்துட்டு அப்புறம் போயிட்டு மறுபடியும் வரணும். அம்மா இல்ல, அதுதான் அந்த வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ போயிட்டாரு. ஓகே, நம்ம ஃபினரல் சர்வீஸ்க்கு வரல. சரியா? சில நேரத்துல குட் ஃப்ரைடே எப்படி இருக்குன்னா ஃபினரல் சர்வீஸ் மாதிரி இருக்கு. சில நேரத்துல ஐயோ போயிட்டாங்க. நம்ம அவருடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுறோம். அவன் சிலுவையில நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரு, சந்தோஷப்படுறோம். அவன் யார் செய்வா? யார் செய்வா? அவன் ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அவன் அவர் இன்னமும் சாகல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. சரியா? செத்துட்டார் சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காரு. சரியா? அவர் செத்து உயிரோடு தான் இருக்கிறார். இன்ன வரைக்கும் உயிரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் உயிரோடு ராஜாவாக வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. திரும்ப வருகைக்காக காத்திருக்கிறார். ஆமென். இந்த தேவன் வருகை குறித்து நான் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமா பேசுவோம். சரியா? தேவனோட வருகை குறித்து. ஓகே, சரி, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. 9ஆம் நடி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எத்தனை பேருக்கு இந்த கேள்வி எழும்பி இருக்கு, இந்த கேள்வி வந்திருக்கு? ஆண்டவரே நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு வாட்டியாச்சும் பதில் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு அந்த புலம்பல் இருந்திருக்கு? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், புலம்புறேன், அழுவுறேன், கண்ணீர் விடுறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா பதில் வர்ற மாதிரி தெரியல எனக்கு. சைலண்டாவே இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இல்லாதவங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அம்மாவா இல்லையா? இயேசுக்கு இருந்தது. கவனிச்சிங்களா? இயேசுக்கு இருந்தது. அதனால தான் நீங்க ஜெபிக்கும் போது நீங்க என்னெல்லாம் கடந்து போறீங்க இயேசுக்கு புரியும். இயேசுக்கு மாத்திரம் தான் புரியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு தெய்வம் சொல்லும் போது நம்மளுடைய என்ன புரியணும்? நம்ம என்ன கடந்து போறோமோ அது புரியணும். அதுதான் தெய்வம். அம்மாவா இல்லையா? ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு சரியா கட்டளை மட்டும் கொடுத்தா பத்தாது. அம்மாவளி இது செய் அது செய் கட்டளை கொடுத்தா மட்டும் பத்தாது. நம்ம என்ன கடந்து போகிறோம்னு சொல்லி அவருக்கு புரியணும், அவருக்கு தெரியணும். சோ சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு புரியுமா அப்படின்னு. ஆண்டவருக்கு புரிஞ்ச நாள் தான் இன்னைக்கு அவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்றாரு. கண்ணீர் சிந்தும் போது கண்ணீரை துடைக்கிறார். ஆமென். நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? நம்மளை அரவணைக்கிறாரு, கம்ஃபர்ட் பண்றாரு. அம்மாவளி ஏன்னா அவருக்கு புரியும். ஏன்னா அவரு மனுஷனாய் வாழ்ந்தவர். ஆமென். எந்த தெய்வம் இந்த உலகத்துல மனுஷனாய் வந்தார்? எந்த தெய்வம் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்தார்? இயேசு மாத்திரம். ஆமென். இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாமே தெய்வமா தான் மாறி இருக்கிறாங்க. அம்மாவளியா? இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாமே தெய்வமா தான் மாறி இருக்கிறாங்க. ஆனா தெய்வம் மனுஷனா மாறி இருக்கு. இதுதான் வித்தியாசம். அம்மாவளியா? ஒரு தெய்வம் ஆமென் இன்னைக்கு உங்களை என்னையும் காப்பாற்றணும்னு சொல்லி மனுஷ ரூபத்துல வந்தது ஒரே ஒரு தெய்வமா தான் இருக்கும். அது இயேசு மாத்திரம். ஆமென். இன்னைக்கு மனுஷர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தெய்வம் மனுஷனா வாழ்ந்தது இயேசு மாத்திரம். ஆமென். ஏன்னா உங்களோட பிரச்சனை என்னோட பிரச்சனை புரியும்படியாக, அறியும்படியாக தேவன் நாம எப்படி வாழும்படியாக, நாம எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது புரியும்படியாக, அது அறிந்து கொள்ளும்படியாக அவரும் மனுஷனாய் வந்தார் இந்த உலகத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. அதான் எப்பவுமே நம்ம கேட்கிறோம், ஒரு எறும்பு கிட்ட பேசுறதுனாக்க நம்ம முதல்ல எறும்பா மாறணும். ஒரு மனுஷ பாஷையில நீங்க பேசுறீங்கன்னா அந்த எறும்புக்கு புரியாது. எறும்பே நீ அங்க போவாது, செத்துருவ, நீ அப்படி தவிர்த்து போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு புரியாது. அது பாட்டுக்கு போயிட்டு அது ஒரு பாஷையில நம்ம பேசல. முதல்ல நீ எறும்பா இல்ல, ரெண்டாவது எறும்பு பாஷையில பேசல. அதனால எறும்புக்கு புரியாது நீ என்ன பேசுறீங்க. அம்மா இல்லையா? சாத்தியம் தானே? அதனாலதான் தெய்வம் அவரோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும்படியாக அவர் மனுஷனாய் வந்தார். மனுஷன் கூட வாழ்ந்தார். சரித்திரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது யாருமே அந்த மாதிரி செய்தது இல்லை. இயேசு மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க இயேசு இந்த சிலுவையில தொங்கும் பொழுது ஏலி ஏலி லமா சபாக்தானி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன நீங்க பாக்குறீங்க? What do you see there? என்ன நீங்க பாக்குறீங்க? அவர் என்ன பண்றாரு? தகப்பனே அவர் யார்கிட்ட மன்றாடுறாரு? யார்கிட்ட? பிதா கிட்ட. ஆமா இல்லையா? அவர் பார்த்து வானத்தை பார்த்து என்ன சொல்றாரு? பிதாவே ஏன் என்னை கைவிட்டு? அவருக்கு தெரியாதா தகப்பன் கைவிட மாட்டாங்க? தெரியாதா? தெரியாதா? இப்ப உங்களுக்கு எனக்கும் தெரியுமா தெரியாதா? இயேசு கைவிட்டுவாரா இல்ல கைவிட மாட்டாரா? கைவிட மாட்டாரா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? நல்லா உறுதியா தெரியுமா உங்களுக்கு? அப்ப இயேசுக்கு உறுதியா தெரியும் தானே. தகப்பனுக்கு அவர் என்ன சொல்றாரு? தகப்பன் என்னை கைவிட மாட்டார். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தை, கடைசியான வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் நீ கைவிட்டு? அங்க ஒரு கேள்வி எழும்புதாங்க. அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது? ஏன் அந்த நேரத்துல பிதானவர் அமைதியா இருந்தார்? ஏன் அமைதியா இருந்தாரு? சில நேரத்தில் நீங்களும் நானும் கவனிச்சிருக்கோமா? நம்ம ஜெபிக்கும் போது ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு? ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு? நிறைய வாட்டி நடந்திருக்கா இல்லையா? நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், அலைக்கில ஜெபிக்கிறோம், உருண்டு படலாம், எல்லாமே பண்றோம். ஆனா பதில் வர மாதிரி தெரியலையே, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க.
என்னதான் ஜெபிச்சாலும் அந்த காரியம் நவர மாட்டேங்குத. ஆமா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த உணர்ச்சி இருந்திருக்கு? எத்தனை கடுப்பு வந்திருக்கு ஆண்டு மேல? போங்க ஆண்டவர், நீங்களும் ஜெபிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே. இப்போ இயேசு பாருங்க, அவர் வந்து நல்லா தெரியும் தகப்பனானவர் கைவிட மாட்டார். ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்றேன், ஏன் நீ கைவிட்டு? ஏன்னா அவரு எப்படி இருக்காரு? அவர் வேதனையில இருக்காரு. அம்மா இல்லையா? இயேசு வேதனையில இருக்காரு, அவர் வேதனையில பேசுறாரு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் வலியில இருக்கிறாரு, வேதனையில இருக்கிற, கஷ்டத்துல இருக்கிறாரு, அப்படிப்பட்ட வார்த்தை தான் வரும். வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அந்த நேரத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இயேசு சொல்வார் அப்படின்னு சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்கிறோம்? அவர் ஆண்டவர், ஒரு கடவுள், அவர் அல்டிமேட் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார், அவர் இந்த மாதிரி வார்த்தை பேச மாட்டாரு அப்படி நினைக்கிறோம். ஆனா இயேசு அப்படி செய்யல. அவர் என்ன நம்ம வெளிப்படுத்தின? நான் ஒரு மனுஷன், உங்களை மாதிரி நானும் மனுஷன் தான், நான் வழியில இருக்கேன், இன்னைக்கு அப்பா பார்த்து நான் கூப்பிடுறேன், அவர் தெரியாத மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன வெளிப்படுத்துறாரு? என் ஜெபம் கேட்கப்படல, அவர் அமைதியா இருக்கிறாரு. எப்ப அவர் பதில் கொடுக்கணுமோ, எப்ப என் கூக்குரலுக்கு, என் சத்தத்துக்கு அவர் கேட்டு பதில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அவர் பதில் கொடுக்கல. எத்தனை பேருக்கு அது நம்ம கடந்து போயிருக்கிறோம் வாழ்க்கையில? எப்ப நம்ம எதிர்பார்க்கிறோமோ ஒரு பதில் வரணும்னு சொல்லி நமக்கு பதில் வராது. அப்ப அந்த எதிர்பார்ப்பு எங்க போய் முடியுது? டிசப்பாயின்மென்ட் முடியுது. ஆமா இல்லையா? ஆனா அந்த டிசப்பாயின்மென்ட் தான் ஒரு பெரிய அப்பாயின்மென்ட் கொடுக்குது ஆண்டவர்கிட்ட. ஆமா இல்லையா? ஏன்னா டிசப்பாயின்மென்ட் வந்தாதான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மென்ட் வருது. என்ன அப்பாயின்மென்ட்? அவரோட பாதப்படியில போய் அடங்கி காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆமா இல்லையா? அங்க ஒரு அப்பாயின்மென்ட் வருது. டிசப்பாயின்மென்ட் வந்தாதான் ஒரு அப்பாயின்மென்ட் வருது. ஆமே. தேவனை சந்திக்கும்படியாக. அந்த டிசப்பாயின்மென்ட் வரலன்னா அந்த அப்பாயின்மென்ட் உங்களுக்கு வராது. ஆமா இல்லையா? நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். எது செய்யணும் அதை செய்யாதபடிக்கு, செய்யக்கூடாது செஞ்சுக்கிட்டு இருப்போம். அம்மா இல்லையா? என்ன செஞ்சுட்டு இருப்போம்? சிவரை பார்த்து பழங்கிட்டு இருப்போம். அம்மா இல்லையா? இப்ப இயேசு ஒரு மனிதன் வெளிப்படுத்தினாரு. ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? அப்பனா வந்து என்ன வருதுன்னா, certain prayers God would be silent because we need to go through according to the plan of God. நீர் கடந்து போகும்படியாக ஆண்டவர் அமைதியா இருக்காரு. நீ கடந்து போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. அதனால ஆண்டவர் அமைதியா இருக்காரு. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு கடந்து போகணும்னு சொன்னா, ஆண்டவர் வெற்றி பெறணும்னு சொன்னா, சில நேரத்துல வந்து அவர் அமைதியா இருப்பாரு. அவர் நினைச்சதை அவர் இறங்கி உதவி செஞ்சிருந்தாக்கா அன்னைக்கு இயேசு வெற்றி பெற்றிருக்க மாட்டார். அம்மா இல்லையா? ஜெயம் பெற்றிருக்க. ஏன்னா அங்க என்ன ஆச்சு? the plan has been spoiled. அவன் கடைசி நேரத்துல ஐயோ அவர் மனம் இறங்கி தகப்பனார் வந்து உதவி செஞ்சிருந்தாருனாக்கா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு தூரத்துக்கு பிரயாசங்கள் எடுத்து கடைசி நேரத்துல என்ன ஆயிருக்கும்? பிளான் கேன்சல் ஆயிருக்கும். ஐயோ எல்லாமே முடிச்சு. அவன் ஏன்னா ஒரு உயிர் கொடுத்து ஆகணும், உயிர் விட்டு ஆகணும், உயிர் கொடுத்து ஆகணும். அதுதான் அவங்க அக்ரிமெண்ட். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில அக்ரிமெண்ட் இருக்கு, ஆண்டவரோட சில அக்ரிமெண்ட் இருக்கு. சில நேரத்துல வந்து இப்ப இயேசு வரைக்கும் ஒரு உயிர் கொடுத்தாகணும், உயிர் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டாரு, அது வரைக்கும் அமைதியா இருப்பாரு. சரி, உயிரே போயிடும் நம்மளுக்கு. கடைசி நேரத்து உச்சக்கட்டத்தில் வருவார் பாருங்க, காப்பாத்து. அங்க பாதி செத்து கிடப்பாங்க மனுஷன். அம்மா வழியா? பைபிளை நீங்க நல்லா வாசிங்க. எல்லாம் ஊழியக்காரங்களும், ஊழியம் செஞ்சவங்க, அவன் தேவனோட பிள்ளைகள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடந்து போயிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் ஒண்ணுமே நடக்காத போல, பதில் வராத போல இருக்கும். அதுதான் இயேசுக்கு வந்தது. ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கீங்க? அதான் கேட்கிறாரு. ஏன் தகப்பனே அமைதியா இருக்கீங்க? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அவர் வந்து அந்த வழியில கேட்கிறாரு. தெரியுங்களா? அவருக்கு தெரியும் இதுதான் பிளான், அவருக்கு நல்லா தெரியும். ஆனா வழி தாங்க முடியலையே. புரியுது உங்களுக்கு? நீங்க நினைக்காதீங்க அவர் வழி தாங்கி தான் ஆகணும் அப்படின்னா, அவர் வழி தாங்காம தான் அந்த வார்த்தை வந்திருக்கு. அது வழி தாங்க முடியல அவனால. அதனால அவர் தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அப்புறம் ஏன்னா மாம்சம் துடிக்குது, மாம்சம் வலிக்குது. அதனால ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. அவன் மனுஷனை பார்த்து கேட்கல, டைரக்டா வானத்தை பார்த்து கேட்கிறாரு, ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? எனக்கு ஒரு பதில் கொடுக்கலாமே, இல்லன்னா வழி போக்குறதுக்கு, எனக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெண் கிளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. அம்மா இல்லையா? அந்த வழி தெரியாம இருக்க ஒரு பெண் கிளை கொடுத்துருக்கலாமா நீங்க? ஆனா அந்த வழியை கடந்து போக முடியாத ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? Why need to go through this pain? God said certain prayers God
will be silent because we need to go through according to the plan of God. ஆமென். இதுதான் உங்க வாழ்க்கையில தேவனோட சித்தமா இருந்துச்சுன்னு சொன்னா இதை நீங்க கடந்து போகணும்னு சொன்னா கடந்து போய் தான் ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நினைச்சிருக்கீங்க, அது மறந்துடாதீங்க. ஆண்டவர் எது செய்தாலும் அவருக்கு ஒரு பிளான் இருக்கு, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆனா இந்த திட்டத்துல மறந்துடாதீங்க, கைவிடணும். ஆமென். நீங்க அந்த திட்டத்துல இருந்தீங்கன்னாக்கா, நீங்க அந்த சித்தத்துல இருந்தீங்கன்னாக்கா, உபத்திரம் வந்தாலும் கூட அவர் கைவிடணும். ஆமென். எங்க தெரியுமா ஆண்டவர் கண்டுக்காம போவாரு? சைலண்ட் ஒண்ணு கண்டுக்காம இருக்குது உங்க திட்டத்துல நீங்க போறனால. ஆமென். டைவர்ட் பண்ணி டைவர்ஷன் பண்ணி, ஓகே ஆண்டவர் இன்னைக்கு கை விட்டுட்டாரு, ஆண்டவர் சைலண்டா இருந்தா இனிமே அவர் நம்பி பிரயோஜனம் இல்ல, வேற வழி எடுப்போம், அங்கதான் மாட்டோம். ஒருத்தர் நிப்பாங்க. எப்போ ஒரு டைவர்ஷன் எடுக்கிறீங்களோ அங்க ஒருத்தர் நிப்பான். பிளான் கெடுக்கிறதுக்கே வருவோம். ஆமென். ஆமென். அதை எப்பவுமே நான் சொல்லுவேன், நோ பெயின் நோ பவர். பக்கத்துல பசங்க, நோ பெயின் நோ பவர். உங்களுக்கு பவர் வேணுமா? ஆமென். யேசு there is pain. No pain no power. ஆமென். இன்னைக்கு இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், சகல அதிகாரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. நான் சும்மா வந்துச்சு உங்களுக்கு கேள்வி. சகல அதிகாரமும் ஒரே ஒரு நாமத்துக்கு கொடுக்கப்பட்டது, இயேசுவின் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டது. சும்மா வந்துச்சு சும்மா வந்துச்சு. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை சம்பாதிச்சாரு. எப்படி சம்பாதிச்சாரு? சும்மா வரல. அந்த பவர் சும்மா வரல. அந்த கிரேஸ் சும்மா வரல. ஆமென். எதுவுமே சும்மா வராது. அதை சம்பாதிச்சாரு. எப்படி சம்பாதிச்சாரு? சிலுவையில சம்பாதிச்சாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் சம்பாதிச்சாரு. ஆமென். பாருங்க, அவர் சொல்ற வரைக்கும் அந்த உயிர் கூட அவருக்கு கீழ்படுச்சு. அவர் சொல்ற வரைக்கும் உயிர் போகவே இல்லை சரீரத்துக்கு. அது வரைக்கும் அந்த உயிரை என்ன பண்ணிட்டு கடைபிடிச்சுக்கிட்டு இவர் அடுத்தது என்ன சொல்றாரு சொல்லி, அப்ப உயிரே ஒரு வார்த்தைக்கு அடங்கி கடைபிடிக்க முடியுது. சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஜெயம் பெற்றவர் உங்களுக்கு எனக்கு ஜெயம் கொடுக்க மாட்டாரா? ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? ஒரு நேரம் சைலண்டா தான் இருக்கும், சில நேரம் பதில் வராம தான் இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல உங்களுக்கு தூக்கி அப்படி நிறுத்திடுவார். ஆமென். ஏன்னா சில நேரங்களில் நம்ம நடந்து செல்ல வேண்டும், சில பாதைகளை நம்ம போக வேண்டும், சில காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சில விஷயங்களை நமக்கு சந்திக்க வேண்டும், சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். If God is giving you experience, is for good. Amen. Hallelujah. இன்னைக்கு ஜீசஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலனா, இன்னைக்கு நீங்க என்ன பெயின்ல கடந்து போயிட்டீங்க, நான் என்ன பெயின் கடந்து, ஜீசஸ்க்கு புரியாது. God will never understand. If only Jesus can understand you and me, because God has went through that kind of pain. He know அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், இயேசு விடவா நம்ம கடந்து போயிட்டோம்? இயேசு விடவா நம்ம உபத்திரத்தை சந்திக்கிறோம், சஃபரிங்க சந்திக்கிறோம்? நான் சொல்றேன், 10 மடங்கு அவர் விட நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கும். அவர் கடந்து போனதை விட 10 மடங்கு நீங்க நல்லா தான் இருக்கும். ஆமென். அந்த அளவுக்கு யாருமே sacrifice பண்ணது இல்லை. ஏன் ஜீசஸ் அந்த sacrifice accept பண்ணிட்டாரு? why? ஏன் அதை ஏற்றுக்கொண்டாரு? அது ஒரு உள்ளம் வேணும், ஒரு ஹார்ட் வேணும், அது ரிசீவ் பண்றது, அக்செப்ட் பண்றதுக்கு. ஆமா இல்லையா? எப்படி இந்த ஜீசஸ் அந்த ஹார்ட் வந்துச்சு அக்செப்ட் பண்றதுக்கு? how did Jesus have that heart to accept that sacrifice? எப்படி? எல்லாரும் அப்படி பாக்குறீங்க, பதிலே இல்லையா உங்களுக்கு? பதிலே இல்ல. அவர் அவர் வேலையை பார்க்கறேன், நான் என் வேலையை பார்க்கறேன், அவ்வளவுதான் தரேன். ஓகே, I just mind my own business. அப்படி ஜீசஸ் நினைச்சிருந்தாருன்னா, சோ நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி கவலைப்படாது. ஆமென். காத்திருங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட் ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த பாட்டம் லைன், அங்க ஆண்டவர் உங்களுடைய சாட்சியை நிறுத்துவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் அந்த சாட்சியை நிறுத்துவார். ஆமென். ஏன்னா சில திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக, பக்கத்துல சொல்ற சில திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஆண்டவர் சில நேரத்துல அமைதியா இருப்பார். God will be silent because he wants the plan to succeed in your life. ஆமென். சில விஷயங்கள் கடந்து போய் தான் ஆகணும்.
Hallelujah, level by level. Luke 23:37. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். புரிஞ்சுங்க, ஆமென் சொல்லுங்க. எது பெரிய நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? சில நேரத்துல ஆண்டு சைலண்டா இருக்காரா? வெரி குட், ஆமென். சில நேரத்துல ஆண்டு பதில் கொடுக்கலையா? வெரி குட், வெயிட் ஃபார் இட், வெயிட் பண்ணுங்க, ஆமென். அந்த பிளான் முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு திட்டம் ஆண்டு வச்சிருக்கிறாரு, அது முடிகிற வரைக்கும் அமைதியா காத்திருங்க, கடைசியில ஒரு பதில் கொடுப்பாரு, ஆமென். ஹல்லேலூயா, கைவிட மாட்டார், ஆமென். சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிங்க. 35, 37, 39, 37, 35 வாசிங்க. 35, 37, 39. ஜனங்கள் இன்று பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே கூட அதிகாரிகளும் இவன் மற்றவர்களை ரட்சித்தான், ஆனா தேவனால் தன்னை தானே காப்பாற்றிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எத்தனை பேர் நீங்க கடந்து போயிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? இயேசு எதெல்லாம் கடந்து போனாலோ அதே மாதிரி நீங்களும் நானும் கடந்து போயிருப்போம் கண்டிப்பா, ஆமா இல்லையா? So there's nothing new. இப்போ வந்து 35, 37, 39 ஒரே கதை தான். வாசிங்க 37. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள். ஓகே, தென் 39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று பாருங்க. இயேசுவை பார்த்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க. they are mocking Jesus. என்னன்னு சொல்றாங்க இயேசுவை பார்த்து? எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா அவருக்கு? இறங்கி வர வேண்டியது சிலுவையிலிருந்து. அப்படிதான் அவங்க பார்த்து கேட்கறாங்க, இயேசுவை பார்த்து அப்படிதான் கேட்கறாங்க. ஏன்னா முடிஞ்ச இறங்கி வர வேண்டியதுதானே? அத்தனை பேரை காப்பாத்துனீங்க, அத்தனை பேருக்கு நல்லது செஞ்சீங்க, அத்தனை பேரை நீங்க ஜெபிச்சீங்க, அவ்வளவு அற்புதம் செஞ்சீங்க, ஏன் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியலன்னு கேள்வி கேட்டாங்க 3 வாட்டி. எத்தனை பேர் உங்களை அந்த மாதிரி பார்த்து கேட்டுருக்காங்க இல்லையா? கேட்டுருக்காங்க இல்லையா? ஓ, நீங்க ஜெபிச்சா மட்டும் ஆண்டு ஜெபத்தை கேட்டு சோம் கொடுத்துருவாங்க, நீங்களே ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா இல்லையா? இயேசு வந்தது, இயேசுக்கு ஒரு சவால் வந்தது. உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியலையே, நீங்க எப்படி வந்து மத்தவங்களை காப்பாத்த போறீங்க? அப்படிதானே கேட்டாங்க, அப்படிதானே கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? ஏதாவது பேசினாரா? அவர் நினைச்சா இறங்கி வந்திருக்கலாம். அவர் நினைச்சா சிலுவையில இருந்து அப்பே இறங்கி வந்திருக்கும். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா, ஓ நீ என்னைய வந்து சவாலா கேக்குறியா? அவர் ஒரு ஈகோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அன்னைக்கு, ஆமா அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஓ என்னைய நீ பார்த்து கேக்குறியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருப்பாரு? அந்த நேரத்துல என்ன தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட? அவர் என்ன தெரிஞ்சிச்சு? மனத்தாழ்மை, அமைதி, அப்புறம் மறு வார்த்தை இல்ல, மறு பேச்சு இல்ல, என்ன சொல்லிட்டு போ. அவருடைய போக்கஸ் எங்க இருந்துச்சு? அவரோட போக்கஸ் என்ன எங்க இருந்துச்சு? இது நான் முடிக்கணும், எது இது நான் முடிச்சு ஆகணும். அவர் நினைச்சிருந்த அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு, ஓ நீ என்னைய கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லி மீசிய முறுக்கி அவர் என்ன பண்ணிருப்பாரு? உடனே இறங்கி வந்திருக்கலாம், வந்திருப்பாரு. ஆமா இல்லையா? ஆனா அன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சிருந்தா ஃபெயிலியர் முடிஞ்சிருக்கும், அவ்வளவுதான், finish, everything is gone. இவ்வளவு நாள் வந்தது, 33 வருஷம் பிரயாசப்பட்டது எல்லாமே ஒரே நொடியில gone. ஆமா இல்லையா? முடிச்சு இல்ல. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவரு இருதயத்தை நல்லா அவர் என்ன பண்ணிருக்காரு? இருதயத்தை என்ன பண்ணிருக்காரு? 3 வாட்டி தெரியுங்களா? ஒரு வாட்டி இல்ல, 3 வாட்டி கேலி பண்றாங்க அவரை பார்த்து. உன்னையே காப்பாத்திக்க முடியல, எங்க உன்னை காப்பாத்து பாப்போம் அப்படிதானே கேட்டாங்க. சேவ் யுவர்செல்ஃப், உலகத்தையே காப்பாத்து வந்தீங்களே, ஏன் உங்களை காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி தெரியுங்களா? அது ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கு அமைதியா, ஏன்னா சித்தம் நிறைவேறும். ஆமென்.
சரி நேரத்தில் சித்த நிறைவேறணும் அமைதியா நம்ம என்ன பண்ணணும்? சித்தம் செயல்படணும்னு சொன்னா, திட்டம் செயல்படணும்னு சொன்னா சில நேரங்களில் அமைதியா போகிறது எவ்வளவு மேல். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த நேரத்துல Jesus was challenged. I mean, he has been challenged. His ego was been challenged. அவருடைய சுபாவங்கள், அவருடைய ஈகோ, அவருடைய அந்த அந்த காரியம் வந்து சோதிக்கப்பட்டுச்சு. He was tempted. அவரோட ஈகோ சோதிக்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல. ஏன்னா 3 வாட்டி அந்த கேள்வி கேட்டாங்க. நீ ராஜா தானே, உன்னை காப்பாத்திக்க முடியலையே, நீங்க உலகத்தை காப்பாத்த போற, அப்படிலாம் கேள்வி பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க, மோக் பண்ணாங்க. They mocked Jesus. Amen. But that even though people mocked him, but still Jesus continued with that assignment. Amen. Jesus continued with that assignment. Jesus did not break any. ஏதோ ஆண்டவர் உடைக்கல, ஏதோ மீறல. அவர் நினைச்சிருந்தா மாம்சத்துல செயல்பட்டிருக்கலாம், ஆனா மாம்சத்துல செயல்படல. அவர் முழுக்க என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? பொறுமையோடு காத்துங்க. போன வாரத்தை நான் சொன்னேன்ல, 3 காரியத்தை வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, பேஷன்ஸ், என்டியூரன்ஸ் அண்ட் என்னது, சைலன்ஸ். இந்த 3 காரியம் வந்து இயேசு கிட்ட இருந்து கத்துக்கலாம். இந்த 3 காரியம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. Amen. இந்த 3 attitude, 3 character, 3 quality Jesus கிட்ட இருந்தது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கணும். Silence, patience and endurance. Amen. இந்த 3 காரியம் இயேசு கிட்ட இருந்ததுனால அவர் ஜெயிச்சாரு. இன்னைக்கு சிறுல அதான் பார்க்கிறோம். Silence, patience, endurance. Amen. எல்லாமே சகித்துக் கொண்டார். இயேசு அந்த காரியத்தை சகித்துக் கொண்டார். அமைதியை ஏற்றுக்கொண்டார். Because his mind was connected with heaven. Amen. அவருடைய சிந்தை was connected to heaven. இந்த காரியம் நான் வந்து என்ன பண்ணணும்? செஞ்சு முடிக்கணும். இந்த assignment நான் செஞ்சு முடிக்கணும். His mind was connected to heaven. His mind was not connected to the world. His mind was not connected to people, but his mind was connected to Jesus. Was with God, with Father. Amen. His mind was connected to heaven. அதனால தான் அவர் அசைக்க முடியல. ஆமென். அதனால தான் இயேசுவை யாராலையும் அசைக்க முடியல. யார் என்ன ஒன்னு சொல்லிட்டு போங்க. ஆமென். அது எனக்கு ஒரு இந்த பாதிப்பு கொண்டு வராது. Jesus was very strong. Amen. His will power was very strong. Amen. Hallelujah. யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நீங்க எனக்கு ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ், அந்த ஜெபத்தை ஆண்டவர் இன்னும் பலமா கேட்பார். ஆமென். ஏன்னா உங்களுடைய பிரச்சனை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க மத்தவங்களுக்காக நீ ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா, அதற்காகவே ஆண்டவர் இறங்குவாரு. ஆமென். ஏன்னா நீ உனக்காக நீ வாழல, நீ உனக்காக ஜெபம் பண்ணல, நீ உன்னை நீ பார்க்கல, நீ மத்தவங்களுக்காக நீ ஜெபம் பண்ற, நீ மத்தவங்களுக்காக இறங்குற, நீ மத்தவங்களை யோசிக்கிற. ஆமென். அதற்காகவே ஆண்டவர் ஸ்பெஷலா உங்களுக்காக இறங்குவார் அந்த ஜெபத்தை கேட்கிறதுக்கு. ஆமென். Because there's no selfishness. நீ உங்களை குறித்து நீங்க நினைக்கவே இல்லை. ஆமென். ஹalleluya. நினைச்சிருந்தா அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு உங்களை வந்து நினைச்சிட்டு இருக்க 24 மணி நேரம். ஆனா அது நடக்கல. ஏன்னா இயேசு அப்படி சொல்லி கொடுக்கல நமக்கு. He was always thinking about other people. He came to serve, not to be served. Amen. Hallelujah. Amen. அதுதான் the beautiful thing about Jesus. He is always for the people. Amen. Beautiful thing about Jesus is always for the people. He will never ever think about himself. He is always for the people. Amen. ரெண்டு விதமான லீடர்ஸ் இருக்காங்க. திடீர்னு வருது எனக்கு. ஒன்னு லீடர், இன்னொன்னு வந்து லீடர் என்ன தெரியுமா? லீடர் தலைவத்துவம், தலைவர். ரெண்டு விதமான தலைவர்கள் இருக்காங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்ட தலைவர் நான் சொல்றேன். ஒன்னு லீடர், ஒரு லீடர்னா ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆமென். இத செய், அத செய், இத செய், செய்யலன்னா அவனை செஞ்சிருவேன். இது லீடர். இன்னொன்னு பீப்பிள்ஸ் லீடர். அதுதான் ஜீசஸ். ஆமென். மக்களோடு மக்களாக, மக்கள் தலைவராக இருந்தார் இந்த தேவன். ஆமென். மக்களோடு மக்களாக இணைந்து, ஆமென், அவர் கட்டளை மட்டும் கொடுக்காம சேர்ந்து என்ன பண்ணாரு? அவர்களோடு வாழ்ந்தார். ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் பீப்பிள்ஸ் லீடர். மக்கள் தலைவர் அவர். ஆமென். அவர் ஆர்டர்ஸ் மட்டும் கொடுக்கல. எங்க ஆர்டர்ஸ் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? மக்களோடு மக்களாக, ஜனங்களோடு ஜனங்களாக என்ன பண்ணாரு?
என்ன பண்ணாரு? Build relationship. People's leader. Jesus was a people's leader. மக்கள் தலைவராக இருந்தார். ஆமென். சோ ரெண்டு விதமான தலைவர்கள் இருக்காங்க. ஆமென். Jesus is a people's leader. Amen. He always for the people. He serve the people. அடுத்தது லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 42 43. 23ஆம் அதிகாரம் வசனம் 42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறுத்தருளும். என்னது? என்னை நினைவு கூறும். Remember me. என்னை நினைவு கூறும் அப்படின்னு சொல்லி அடுத்தது அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் அளிப்பாரு? இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒரு பக்கத்து இதெல்லாம் நான் யோசிப்பேன், அப்படியே மெஜர் பண்ணி பார்ப்பேன். ஒரு பக்கத்து நல்லது செஞ்சவங்க எல்லாமே இயேசுவை பத்தி மோக் பண்றாங்க. இப்ப இறங்கி வர வேண்டியதுனே, நீ கிறிஸ்துவ தானே? ஆமாவா இல்லையா? ஒரு பக்கத்து ஜனங்க எல்லாம் மோக் பண்றாங்க, அப்படியே உடைக்கிறாங்க, கேலி பண்றாங்க, என்னமோ பேசுறாங்க. சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் மேபி அவன் இயேசு நன்மையை பார்த்துருப்பானா எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருப்பானா எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, திருடன், பாவி, அவன் வாயில இருந்து என்ன வருது பார்த்தீங்களா? ஒரு பக்கெட்டு அவன் ஆமா, இன்னொரு பக்கெட்டு இயேசு பத்தி அவன் வந்து அதே மாதிரி தான் ஜனங்க பேசுற மாதிரி தான் அவனும் பேசுறான். ஆனா இன்னொருத்த நீங்க பாருங்க, அவன் வாயில என்ன வந்தது? ஜனங்க எல்லாமே என்ன பண்றாங்க? எல்லாம் கேலி பண்றாங்க அவரை பார்த்து. ஆனா ஒருத்த மட்டும் பாருங்க வித்தியாசமா பேசுறான். என்ன பேசுறான்? அவனும் சிலுவையில தொங்கிட்டு இருக்கான். சிலுவையில தொங்கினாதான் ஒரு மத்தவங்க வழி தெரியும். ஆமென். இயேசு போல அவனும் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறனால தான் அந்த வலி அவனுக்கு தெரியுது. இயேசு எந்த அளவுக்கு வலியை கலந்து போயிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு நடுந்து ஒரு அமைதியா இருக்காரு. இவன் யாரு இவரு? கவனிச்சீங்களா? அவர் செஞ்ச ஆக்ஷன், அவர் பண்ண ஆக்ஷன்ல அவன் கண்டுபிடிச்சிட்டான், உண்மையிலே இவர் ராஜா. ஆமென். உண்மையிலே இவர், ஏன்னா இவ்வளவு நடந்த ஒரு அமைதியா இருக்கிறாங்க, ஏதோ பேசலையே. அம்மாவா இல்லையா? இவர் சம்திங் ஸ்பெஷல் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேள்விப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியாது, இயேசு பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த திருடன் சொல்றான், சப்பா இந்த வழியில சொல்றான், அவனும் அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கான். பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு கேட்டு தெரியுமா? சப்பா நீ மறந்துடாதீங்க அப்படிதான் சொன்னா. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சப்பா நீ மறந்துடாதீங்க. அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்ல வரான்? இவங்க எல்லாரும் ஏசப்பா செஞ்சது மறந்துட்டாங்க, ஒத்துக்குமா? ஏன் அந்த வார்த்தை சொன்னா ஏசப்பா என்ன மறந்துடாதீங்க? ஏன்னா நன்மை செஞ்ச எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் இயேசுவை பத்தி என்ன பண்றாங்க? கேலி பண்ணிட்டு. ஏன்னா அவ்வளவு நன்மை செஞ்சு இன்னைக்கு ஒருத்தம் கூட அவன் என்ன பண்ணல, நல்ல வார்த்தை பேசணும். சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன், சம்பந்தமே இல்ல, அவன் சொல்றான் வார்த்தை, ஒரு வார்த்தை இயேசு ஹார்ட் டச் பண்ணிச்சு. நீங்க எத்தனை பேர் நம்மளோட ஜெபத்துல நம்ம அப்படி கேட்டிருக்கோம்? நிறைய பேர் அவரை மாறிட்டார், அவர் செஞ்ச நன்மையை மாறிட்டார், எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காங்க, ஒரே நொடியில தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் போது ஏசப்பாவா இதுதான் பிடிக்கிறாங்க, ஏசப்பா விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒண்ணுமே இல்லாதமா ஏசப்பா ஒன்று எல்லாத்தையும் கொடுத்து நீங்க நிறுத்தி வச்சிருக்க, அது மாதிரி ஒரே நொடியில மாறிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நீங்க ஜனங்க எல்லாமே அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் உன்னை நீ காப்பாத்திக்க வேண்டியது? அப்பதான் நன்றியை மறந்துட்டாங்க, செஞ்சதை மறந்து ஒரே நொடியில மறந்துட்டாங்க. இவன் மறக்கணும். இவன் என்ன சொல்றான்? ஏசப்பா கண்டிப்பா அவன் வாழ்க்கை நன்மை செஞ்சிருக்க மாட்டாரு. அவன் இவன் திருடன், இவன் பாட்டு பிஸியா இருந்திருப்பான், கெட்டது செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் வந்து இயேசு பேசுறத பார்த்து, நடந்த சம்பவம் எல்லாம் பார்த்து அவன் என்ன பண்றான்னாக்கா, இயேசப்பா எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாரு இந்த சிச்சுவேஷன், அமைதியாவே இருக்கிறாரு, இவர் மத்த மனுஷன் மாதிரி இல்லையே, எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை அவனை டச் பண்ணிடுச்சான்னு தெரியல. அவன் அழகா ஜபமா கேட்கிறான். அவன் என்னத்துல மாசப்படுறான்? உங்க கூட நான் இருப்பேன். அவன் மனம் திரும்பிட்டான். நடந்த சம்பவத்துல அவன் மனம் திரும்பிட்டான். அவன் ஆசைப்படுறது என்னன்னா, உங்க கூட நான் இருப்பேன். அதுதான் அவன் சொல்ல வர, என்ன மறந்து உங்க கூட நான் இருப்பேன், உங்க கூட தான் நான் இருக்கணும், உங்க மாதிரி ஆட்கள் கூட தான் நான் இருக்கணும். ஆமென். ஏன்னா அந்த உலகம் அவ்வளோ பொல்லாதது,
உங்க கூட தான் நான் இருக்கணும். அது இயேசு என்ன சொல்றாரு, அவங்க உள்ளத்தை அறிஞ்சு அவங்க என்ன சொல்ல வரான்னு ஆண்டவர் அதை புரிஞ்சு அதுக்கு அழகா பதில் கொடுக்குறாரு. இன்னையோட என்னோட நீ இங்க இருக்க. ஹல்லேலூயா. அப்ப அங்க மனம் திரும்புதல் இருக்கும் பொழுது, இயேசு செஞ்ச நன்மையை நினைச்சு பார்க்கும் பொழுது, ஆமென், இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் மனுஷர்கள் செஞ்ச நன்மை மறந்துருப்பாங்க? ஆமாவா இல்லையா? செஞ்ச நன்மை மறந்துருப்பாங்க. நான் ஆண்டவர் மறக்காத தேவன். ஹல்லேலூயா. நீங்க மனுஷன் செஞ்ச நன்மையை நீங்க மறந்துருக்கலாம், ஆனா தேவன் செஞ்ச நன்மையை மட்டும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுக்கல, ஒரு பில் போட்டு கொடுக்கல. நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், இவ்வளவு காசு நீ கட்டிடு மாசம் மாசம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லாமே ஃப்ரீயா தான் செஞ்சிருக்காரு. ஆமென். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு? கிரேட்டிட்யூட். பி கிரேட்ஃபுல். பி கிரேட்ஃபுல். இந்த பொல்லாத உலகத்துல இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை முடிக்கிறவன் தான். ஹல்லேலூயா. இயேசு முடிச்சார்ல. நீங்க உங்களுக்கு எனக்கும் ஒரு டாஸ்க் இருக்கு. இயேசு அவருடைய டாஸ்க் முடிச்சிட்டாரு. நீங்க உங்களுக்கு எனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த ஓட்டத்தை முடிக்கணும். ஆமென். எப்படி ஓட்டத்தை முடிப்பீங்க? விசுவாசத்தை காத்துக்கொள்ளலைன்னா, நல்ல ஒரு போராட்டத்தை போராடலைன்னா எப்படி நம்ம முடிக்க போறோம்? முடிக்க முடியாது. கடைசி வரையில என்ன பண்ணிடுவோம்? போற வழியில என்ன பண்ணிடுவோம்? நம்ம என்ன பண்ணிடுவோம்? டைவர்ஷன் எடுத்து வேற வழியில ஓட ஆரம்பிச்சிருவோம். வேற வழியில ஓட ஆரம்பிச்சிருவோம். வேற ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஆமென். நான் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நேரம் வரும் பொழுது நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். நான் சொல்ற இயேசு போல தெய்வம் யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஃபெய்த் மட்டும் விட்டுறாதீங்க. எப்படியாச்சும் ஆண்டவர் நம்மை காப்பாத்திடுவார், கொண்டு வந்துடுவார். ஆமென். அந்த ஃபெய்த் விட்டுறாதீங்க, அந்த ரெகக்னிஷனை விட்டுறாதீங்க. ஆமென். இயேசு எனக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி அப்படி விட்டுறாதீங்க. இயேசு எனக்கு எதுவும் செய்யல, இவர் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படி இருந்தீங்கன்னா, அப்புறம் அந்த அளவுக்கு இயேசு பத்தி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இயேசு இல்லைன்னு அர்த்தம். நீங்க சும்மா ஒரு கிறிஸ்தவனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ஆனா நான் ஒரு நல்ல ஒரு உறவை நீங்க ஏற்படுத்திக்கலன்னு அர்த்தம். You didn't really build a relationship with him. You are only just a fake Christian, just a namesake Christian. நிறைய பேர் இயேசு மறந்துட்டாங்க. நிறைய பேர் இயேசு மறந்துட்டாங்க. நிறைய பேர் இயேசு மறந்துட்டாங்க. இயேசு மறக்கிற காலமா இது. ஆனா இயேசு ஒரு நல்லவருங்க. அவரை மறந்தாலும் நாம அவரை மறந்தாலும் அவர் நம்மள ஒருபோதும் மறக்கல. ஆமென். கவனிச்சீங்களா? நாம அவரை மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறக்காத தேவனாக இருக்கிறார். ஆமென். எப்படியாச்சும் பேச வந்துடுறாரு, எப்படியாச்சும் சந்திக்க வந்துடுறாரு. ஆமென். எவ்வளவு நல்லவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? சைலண்டா இருக்கிறாரா? பக்கத்துல பசங்க நல்லதுன்னு சொல்லுங்க. நல்லது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நீங்க கோத்ரூ பண்ணி ஆகணும்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் அவர் சைலண்டா தான் இருப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. ஆமென். அந்த பிளான் முடிகிற வரைக்கும், சக்சீட் பண்ற வரைக்கும் ஒரு அமைதியா தான் இருப்பாரு. ஆமென். ஆனா அந்த ப்ராசஸ்ல நீங்க பாருங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு சாம்பியனா மாறுறீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். அம்மா இல்லையா? ஹல்லேலூயா.